ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னோட வீடியோவை முழுசாக பார்த்து ஆதரவு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோவில் சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம ஒரு கீமாத் ரெசிபி செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக சாப்பாட்டுக்கு ப்ளஸ் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்ப சத்தும் மிகுந்தது. சோயா சங்க்ஸில் பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மில்கில் கால்குலேட் பண்ணுற அளவுக்கும் நம்மளோட நான்வெஜ்ஜில் கால்குலேட் பண்ணுற அளவுக்குமே வந்து ஈக்குவலண்ட்டான ப்ரோட்டீன் வந்து சோயா சங்க்ஸில் நிறையா இருக்குங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம ஒவ்வொன்றா அதோட பயன்களை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து சோயா சங்க்ஸ் வந்து ஒரு சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு அதில் நல்லா வேக விட்டுக்க போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் ஆட்டம் வேக விட்டோம்னாவே நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பாயில் வாட்டர் கொஞ்சமாக வச்சுட்டு 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது போதுமான 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குவான்டிட்டி போதுமானது. இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆட்டம் நல்லா வேக விட்டுட்டு எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் இது ஊறட்டும். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அது ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஒரு பக்கம் வச்சிடலாம். அதே போல் மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் சின்னதாக இருக்கும் இல்லையா, அது ஒரு 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுவுமே வந்து மிக்ஸி ஜாரில் ஏட்டு நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு அதையும் தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணாமல் அரைச்சி கொண்டு வந்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் தனியாக நம்ம வச்சுக்கலாம். அது போக நம்ம வந்து சோயா சங்க்ஸ் வந்து நிறையா அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் 40+ ஏஜ் ஆன உமன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த சோயா சங்க்ஸ் வந்து ஒரு வரப்பிரசாதம். இப்போது இந்த சோயா சங்க்ஸ் வந்து சுடுதண்ணிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு கை வச்சு நல்லா பிழிஞ்சி ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக இல்லாமல் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி நமக்கு பல்ஸ் மோடில் அரைச்சோம்னா நமக்கு வந்து கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கல் மண் ஏதாவது இருந்தாலுமே அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அது போக நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுனால என்ன ஆகும்னா நமக்கு வயிற்று வலி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. குயிக்காகவும் குக் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சம் போல் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை போட்டாலே போதும். நல்லா நம்ம ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி கூட கிடைச்சிரும். திரியாக நமக்கு கிடைச்சா போதும். அதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். சோயா சங்க்ஸில் பொதுவாக வந்து கொழுப்பு வந்து இல்லவே இல்லைங்க. இது வந்து மசில் நல்லா பில்டப் பண்ணுறதுக்கும் நம்மளோட முடி, நகம், எலும்பு இதெல்லாமே வளர்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகுது சோயா சங்க்ஸ் வந்து. இதில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நிறைய நியூட்ரியன்ஸ், ஐசோஃப்ளோனைடுகள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்மளோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் வந்து பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த சோயா சங்க்ஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. வெயிட் ஏறாமல் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கும். நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்காதவங்க இந்த சோயா சங்க்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த முட்டி வலி, இந்த மெனோபாஸ் ஆன லேடிஸ்லாம் வந்து அடிக்கடி சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ப்ரோட்டீன் வந்து நிறைய கிடைக்கும், ஃபைபர் நிறையா இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தாங்க. இப்போது நம்ம அந்த சோயா சங்க்ஸ் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 சின்ன பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே தீயை வச்சுக்கிடலாம், இல்லைனா வெடித்து நம்ம முகத்தில் பட்டுடும். இப்போது அது கூட நம்ம டைரெக்டாக அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்கல. டைரெக்டாக கிரேவிக்கு வெங்காய பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் போல் தீ இருந்ததுனால கொஞ்சமாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து வெங்காய பேஸ்ட் கொஞ்சமாக வணங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறதுனால நமக்கு தீயாமல் கிடைக்கும். இது வதங்கி வந்துட்டு இருக்கும் போதே 2 டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோயா சங்க்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த சோயா சங்க்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதோட ரா ஃப்ளேவர் எல்லாமே போகட்டும். ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் நல்லா மிங்கிள் ஆகி நல்லா ரா ஃப்ளேவர் போயிட்டு நமக்கு
கேட்ட கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்சிரும். இப்போ மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் மசாலா தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். காரம் தேவைப்படுற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதுவும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க நம்மளோட மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ கிரேவிக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. மீல் மேக்கர், கீமா மசாலா இப்படி கெட்டியாக வச்சு சாப்பிட்றவங்களும் ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டல்லலாம் இப்படி தான் கிடைக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன ஸ்பூனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மில்க் ஃப்ளேவர், சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தேவையான அளவு மட்டும் இப்போ தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் போல் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆன வாட்டி இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். டோட்டலாகவே நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் விட்டுருக்கேன். இதில் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே நமக்கு போதும். 4 பேர் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. இது சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் அவ்வளோ ஆப்டாக பொருந்துங்க. சோயா சங்க்ஸோட இந்த மசாலா, கீமா மசாலா வந்து எல்லாருமே ஈஸியாக செஞ்சிட முடியும். நான் சொல்லியிருக்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அளவை வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழகிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கிடைக்கும். நான்வெஜ் அதிகமாக விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு வரப்பிரசாதமான ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு ஃபுட்டுன்னா அது இந்த மீல் மேக்கர் தாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த மெனோபாஸ் ஆன லேடிஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மீல் மேக்கரை வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கோங்க. முட்டி வலிலாம் வராமல் பார்த்துக்கலாம். இப்போது நம்மளோட கீமா ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தூவி விட்டுக்கலாம். சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம ஈஸியான ஒரு கீமா மசாலா கிரேவி ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பரிமாறத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. புதுசாக சமையல் செஞ்சு கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபுட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். பிரியாணியில், காய் சாப்பாட்டில் இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம பழகி இந்த மாதிரி இருக்கிறது தெரியாது இல்லைங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக வீட்டில் விரும்பி இது மாதிரி செஞ்சு கொடுங்க அடுத்த தடவை அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட் உங்களை அடிக்ட் பண்ணிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அருமைகள், பெருமைகள் எல்லாமே தெரிய வந்திருக்கும். நீங்களும் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் புரியும். மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா சங்க்ஸில் இதுக்கு மேலே வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.